சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். இறைவனை தூர நின்று கும்பிடாமல் அவனிடம் முழு உரிமை எடுத்துக்கொண்டு அவனையே தனக்கு தோழனாக மாற்றிய பெருமை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உண்டு. நவகிரகங்கள் மழை தர மறுத்தபோது, உலகமே பஞ்சத்தில் பரிதவித்த போது இறைவனை நோக்கி பாடி பொன்னையும் பொருளையும் பெற்று தந்தார் சுந்தரர் என்றால் ஆச்சரியம் ஊட்டும் விதமாக தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சுந்தரர் திருவாரூரில் வாழ்ந்து வந்த காலம் அது. பிரபஞ்ச விதிப்படி நவகிரகங்களின் நிலையால் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. வானம் பொய்த்தது, ஏரிகள் வறண்டன, பசியும் பஞ்சமும் மக்களை வாட்டியது. பொதுவாக கிரகங்களின் கணக்குப்படி காலம் மாறினால்தான் மழை வரும் என்பது ஜோதிட விதி. ஆனால் பரம்பொருளின் அடியார்களுக்கு இந்த விதிகள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. மக்களின் பசி துயரை கண்டு சுந்தரர் மனம் உருகியது. யாரிடமும் கையேந்தி யாசிக்க விரும்பாத சுந்தரர் நேராக திருவாரூர் தியாகராஜ பெருமானிடம் சென்று, என் மக்களின் பசியால் வாடும்போது நீ எப்படி அமைதியாக இருக்கிறாய் என்று தோழமை உரிமையோடு பதிகம் பாடினார். நவகிரகங்களும் மழை தர மறுத்த அந்த வறட்சி காலத்திலும் சுந்தரின் பக்திக்கும் ஆத்ம சக்திக்கும் கட்டுப்பட்டு பிரபஞ்சமே விதியை மாற்றியது. சுந்தரின் தூய்மையான அன்பிற்கு அசைக்க முடியாத இறை நம்பிக்கும் அரியணையில் இருந்த பரம்பொருள் இறங்கி வந்தார். சுந்தரர் பாடியை முடித்த கணமே வறண்ட வானிலையில் மேகங்கள் சூழ்ந்தன. ஆனால் இம்முறை பொழிந்தது சாதாரண மழை நீர் அல்ல. மக்களின் பசியையும் வறுமையும் அடியோடு போக்கக்கூடிய பொன்னும் பொருளும் மழையாக கொட்டி தீர்த்தது. திருவாரூர் தியாகராசனின் அருளால் சுந்தரர் பெற்ற அந்த பொன்னை கொண்டு ஊர் மக்கள் பசி பிணியின்றி ஒட்டுமொத்தமாக நீங்கியது. இந்த வரலாற்றிலிருந்து நாம் உணரும் ஆன்மீக பாடம் என்னவென்றால், யாசகம் வேண்டாம், உரிமை போதும். நாம் யாருக்கும் அடிமை இல்லை, யாரிடமும் கையேந்த தேவையில்லை. அந்த பரம்பொருளின் தூய்மையான அன்பு இருந்தால் போதும், நமக்கு தேவையானதை அவன் வாரி வழங்குவார் என்பது கதையின் கூற்றாக இருந்தாலும், கிரகங்களின் வெல்லும் ஆத்மசக்தி இடைக்காட்ட சித்தர் கிரகங்களையே மாற்றி படுக்க வைத்தது. திருஞான சம்பந்தர் பாடிய கோளாறு பதிகத்தால் கோள்களையே மாற்றி அமைத்தது. சுந்தரரோ இறைவனின் அருளால் கிரகங்களின் போக்கையை மாற்றி பொன்மழை பொழிய வைத்தார். நம்முடைய சுயமரியாதையும் இறை நம்பிக்கையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் எந்த கிரக அமைப்பும் நம்மை வறுமையிலோ துயரத்திலோ தள்ள முடியாது. விதி மாற்றும் ஆற்றல் உங்கள் நம்பிக்கையில்தான் இருக்கிறது என்று கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.